ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு பில்டிங் ஓனர் கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார், நீங்கள் தான் கொடுத்து உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சேரா, எப்பவுமே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பணத்தை கேட்பேன், ஆனால் இப்போ என்னடனா பணம் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டுருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கு தெரியும்ல என் பாண்டி மெக்கானிக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவர் ரொம்பவே நல்ல தம்பியாச்சு. ஆமாம் சார், அவன் லீஸுக்காக தான் அவங்க ஓனர் வந்து கடை எடுத்து நடத்திட்டுருக்காரு. இப்போ அவங்க ஓனரோட நிலமை சரியில்லையா, அதனால் கடையை வந்து பாண்டியை எடுத்து நடத்த சொல்கிறாங்க. அதுக்கு 3 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது கடன் கேட்கலான்னு உங்களை கேட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன என்கிட்ட கடனாக கேட்குறீங்க, வேலைக்காக பணத்தை கேட்குறீங்க, அவ்வளோதானே? கண்டிப்பாக நான் பணம் கொடுக்குறேன். ஆனால் என்னால் நீங்கள் கேட்குற மாதிரி 3 லட்சம்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா ஒரு 1,50,000 அந்த மாதிரி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ சார், நீங்கள் அவ்வளோ வச்சு தரேன்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தியாக இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து நம்ம சேரன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நகையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? தம்பி கடை வைக்கிறதுக்காக நாங்களும் கொஞ்சம் எங்களுடைய பங்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிசு வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் கடை வைக்கிறதுக்காக நம்ம சோழனும் அவங்க ஓனர்கிட்ட போய் பணத்தை கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.